ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ வந்து இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் வந்து பிளான் பண்ணோம், ஸோ வந்து என்ன ட்ரேட் எடுத்தோம், அண்ட் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணோன்றதை பார்ப்போமா. ஸோ வந்து அலைஸ் ப்ளூவில் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி நேற்றுலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சிச்சு. என்னென்னா மார்க்கெட் வந்து பயங்கர ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறதால மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து மார்க்கெட் ஆர்டர் வந்து பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது ரீஸ்யூம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து மார்க்கெட் வந்து 2 வாய்ஸ் நோட் இருக்குது. அதில் என்ன மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன நான் மார்க்கெட் டெப்த்து காமிக்கிறேன் சென்செக்ஸோடது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல 2 சைடுமே வந்து ஹை ப்ரீமியம் இருந்துச்சு. ஸோ இதோட இண்டிகேஷன் என்னென்னா மார்க்கெட் வந்து பயங்கர வாலட்டைலாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அதனால தான் வந்து நோட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ வந்து யாரும் ட்ரேட் வந்து எதுவும் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி. அண்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து என்னோட பர்சனல் ட்ரேடு. கோல் இண்டியா வந்து ஃப்யூச்சர் வந்து 433 வந்தா பை பண்ணணும். அண்டு அதோட ஒரு பொசிஷனும் வந்து 13ல வந்தா பை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இது சார்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 433.5 வரைக்கும் தான் லோ வந்துச்சு. ஸோ 0.5ல வந்து மிஸ் ஆயிடுச்சு. இதுவும் வந்து 0.7 சம்திங்கில் மிஸ் ஆயிடுச்சு. 2 ட்ரேடுமே வந்து எடுக்கல. அப்புறம் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு அது அப்புறம் போயிடுச்சு. ஸோ வந்து இது கரெக்டாக நம்ம ப்ரைஸ் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி இதில் ஒரு 10K வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் ஒரு 0.5ல வந்து மிஸ் ஆனதால் அப்படியே விட்டாச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இன்னொரு ட்ரேட் வந்து நான் நான் பர்சனலாக எடுத்திருந்தேன். ஸோ வந்து வாங்கிட்டு இந்த ட்ரேடு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. 143 வாங்கிட்டு எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 110 ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 பாயிண்ட் எஸ்எல். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1:2 வரைக்கும் மேக்ஸிமம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஸ்லோ மூவ்மெண்ட் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பட் ஆனால் வந்து நான் வாங்கின உடனே வந்து ஒரு 10 பாயிண்ட் கிட்ட மூவ்மெண்ட் வந்துச்சு. ஸோ 3 பாயிண்டில் நான் ட்ரையல் போட்டுட்டு என்னோடய ஒர்க்கு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது ட்ரையல் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பாட்டமில் வந்து பை பண்ணணும் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து வந்துச்சு. ஸோ வந்து இன்றைக்கி எடுக்கல. ஸோ இன்றைக்கி எடுத்தது ஒரே ஒரு ட்ரேட் இதுதான். ஸோ வந்து 300 வந்து ப்ராஃபிட் இன்றைக்கி. அண்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். 1 மினிட் அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து நான் 140ல அந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். ஒரு 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வந்து நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான். ஏன் 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 இந்த இடத்துல எடுத்துருக்கேன்னா, கிளாஸ் அட்டெண்ட் பண்ண நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் வந்திருக்கு. அண்ட் வந்து இந்த ஹையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ வந்து இந்த இடத்துல எடுத்திருந்தேன். ஸோ இங்கேருந்தே வந்து நான் அந்த டார்கெட் போகும்னு நினச்சேன். ஸோ வந்து இங்கேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா ட்ரையல் மட்டும் போட்டிருந்தேன். இந்த இடத்துல ட்ரையல் போட்டிருந்தேன். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ட்ரையல் ஆகிடுச்சு எனக்கு. ப்ளஸ் வந்து ட்ரையல் ஆகிடுது பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஸ்எல் வந்து என்ன சொல்லியிருந்தோம், 1110. 1110 ஏன் சொல்லியிருந்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேண்டிலோட லோ. ஸோ வந்து எல்லோரும் இந்த ஸ்விங் லோ தான் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்விங் லோ வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து 120 அரவுண்ட் கரெக்டாக வந்து இந்த ஆர்டர் பிளாக் மாதிரி, இது ஒரு குட்டி ஆர்டர் பிளாக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கு நியர்பை வரும்போது வாங்கணும். பட் ஆனால் இதையும் வந்து ஃபெயிலியர் ஆகும். அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்துட்டு தான் ஒரு டார்கெட் போகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதான் இந்த இடத்துல வாங்கியிருக்கணும். ஸோ வந்து வாங்கலை. ஸோ நினச்ச மாதிரியே வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 170 வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. 170 செகண்ட் டார்கெட் வந்து 200 வச்சுருந்தோம். ஸோ வந்து அது ஹிட் ஆகிடுச்சு. பட் ஆனால் வந்து ரொம்ப பொறுமை தேவை இன்றைக்கி. ஸோ வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தால் மட்டும் தான் அதை நான் முடியும். அதனால தான் வந்து அங்கே டிஸ்கார்ட் மெம்பர்ஸுக்கும் வந்து நாங்கள் ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாறுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை வாட்ச் பண்ணிட்டே தான் முடியும். ஸோ வந்து எனக்கு இன்றைக்கி வாட்ச் பண்ணுற பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால் இந்த ட்ரேடும் வந்து நானும் எடுக்கல. ஸோ வந்து அவங்களும் எடுக்கல. அப்புறம் கோல் இண்டியாவும் ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கோல் இண்டியா பார்த்தீங்கன்னா 433.5. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 433 வரும்னு சொல்லிட்டு 0.5ல வந்து இந்த ட்ரேட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே போயிருக்கு பார்த்தீங்களா, 5 பாயிண்ட் கிட்ட மூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ வந்து இது லார்ஜ் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1300 அரௌண்டு. ஸோ வந்து நம்ம 5 பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்தா கூட 5K ப்ளஸ் 6500 இதில் வந்திருக்கும். ஸோ 43 வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் குட்டு. 433 வந்துருந்துச்சுன்னா நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் மிஸ் ஆயிடுச்சு.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆர்டர் வந்து போட்ட ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 9:30 அண்ட் 10 அரவுண்ட் இருக்கும். ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா, டொ 2 அரவுண்ட் தான் வந்து நம்ப நியர்பை ப்ரைஸே வந்துச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, 0.7ல மிஸ் ஆயிடுச்சு. 13 வரைக்கும் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அது 2ம் சேம் தான். ஃபியூச்சர் அண்டு காலும் வந்து 2ம் சேமா தான் வந்து வரும். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணேன். ஸோ அதுவும் வரல. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பாயிண்ட் கிட்ட போயிருக்கு. இது ஒரு 3000 அரவுண்ட் வந்து 10K கிட்ட நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த கரெக்ட்டா இன்னைக்கு இத எடுத்திருந்தேன்னா, ஸோ இட்ஸ் ஓகே ஃபைன். ஒரே நாள்ல வந்து மார்க்கெட் முடிய போறதில்ல. 300 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். அதுவே வந்து இன்னைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே தான். ஸோ 300 ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த அதான் இந்த இங்க காமிச்சிருக்கும் அந்த ஒரு ட்ரேடும். இதான் இன்னையோட ட்ரேட் அப்டேட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ டுமாரோ. பை பை. டேக் கேர்.